அருமையானவர்கள், இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நம்மிடத்திலே கொண்டு வருகிறேன். ஆச்சரியமான அதிசயங்களை அனுபவிக்கிற ஆண்டு. எனவே ஒவ்வொரு நாளும் நாம் அதிசயங்களை, ஆச்சரியமான அதிசயங்களை எதிர்பார்க்க வேண்டும். பாருங்க, இது நடக்குமா நடக்காதா நம்ம மூளை அறிவுல யோசித்தோம்னா கடைசி வரைக்கும் நடக்காது. ஆனா தேவனுடைய பார்வையில ஒரு காரியத்தை பார்க்கிறப்ப சாத்தியமில்லாதவைகள் சாத்தியமாய் மாறும். ஆமென். ஒரு அற்புதத்தை நாம் இன்று தியானிப்போம். மார்க் 5ல பார்த்தீங்கன்னா 23லேருந்து 43 வரை பார்க்குறப்ப, எவிருவின் மகளை இயேசு உயிரோடு எழுப்புவதை பார்க்கிறோம். எவிரு என்ன சொல்றாரு? என் மகள் மரண அவஸ்தைப்படுகிறாள், நீ வந்து உமது கைகளை வைத்தால் அவள் பிழைப்பாள். இதுதான் அவருடைய ரெக்வெஸ்ட். இயேசு உடனே வரேன்றார். வர்றப்ப ஒரு டிலே நடக்குது. ஏன்னா அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ வராங்க, அவங்க அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறாங்க. எனவே ஒரு தாமதம். அந்த நேரத்துல எவிரு வீட்டிலிருந்து வந்தவங்க சொல்றாங்க, போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், அவனுடைய குமாரத்தை மரித்து போனாள். அப்பொழுது இயேசு சொன்னார், நீ பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. Do not fear, only believe. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, do not worry, only believe. Do not fear, only believe. Do not doubt, only believe. ஆமென். நம்ம வேலை விசுவாசிக்கிறது மட்டும்தான். பெரிய பெரிய காரியங்களை நாம் கேட்க வேண்டும் ஆண்டவரிடத்துல. பெரிய பெரிய காரியங்களை எதிர்பார்க்க வேண்டும். என்று சொன்னால் நம் தேவன் எல்லாவற்றை காட்டிலும் பெரியவர். ஆமென். எனவே நான் சொல்றேன், இந்த 2025ல பயத்துக்கோ சந்தேகத்துக்கோ குழப்பத்திற்கோ இடம் கொடுக்காம விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். பெரிய ஆச்சரியமான நன்மைகளை அனுபவிப்பீர்கள். என்ன நடக்குது? இயேசு வராரு. வந்தோன்னு எல்லாம் அழுகிறாங்க. இயேசு சொல்றாரு, பிள்ளை நித்திரையாயிருக்கிறாள்னு. அழுதவெல்லாம் சிரிக்கிறான். ஒரு கூட்டத்தார் உங்களை சுத்தி எப்பயுமே இருப்பாங்க. அவனை கண்டுக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு சொல்றதை செஞ்சுட்டு போயிட்டே இருங்க. நீங்க உயர பறந்து கொண்டே இருப்பீங்க. அவன் கடைசியா என்ன நடக்குது பாருங்க. 41ல இருந்து படிக்கிறேன். பிள்ளையின் கையை பிடித்து தலித் தாகுமி என்றார். அதற்கு, சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். அப்ப இயேசு என்ன சொல்றாரு? சிறு பிள்ளையே எழுந்துரு. ஏதோ தூங்கிட்டு இருக்க பிள்ளை எழுப்புற மாதிரி. இயேசுவின் பார்வையிலே அந்த பிள்ளை நித்திரையாயிருக்கிறாள். உலகத்தின் பார்வையிலே அந்த பிள்ளை மரித்து போயிருக்கிறாள். இயேசுவின் பார்வையிலே நித்திரையாயிருந்தபடியால் அவர் சொல்லுகிறார், பிள்ளையை எழுந்திரு. உடனே அவள் எழுந்திருந்தாள். ஆமென். எனவே இந்த பார்வை இந்த வருடத்துல நமக்கு அவசியமா இருக்கு. தேவனுடைய பார்வை. ஆமென். அப்ப ஆண்டவர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே நீங்க ஒரு காரியத்தை எப்படி பாக்குறீங்களோ அப்படி நான் பார்க்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர்ட்ட கேளுங்க. அடுத்து என்ன போட்டிருக்கு பாருங்க. உடனே சிறுபெண் எழுந்து நடந்தாள். அவள் 12 வயதுள்ளவளாய் இருந்தாள். அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். இனி நான் சொல்றேன், மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமிக்கும் அற்புதத்தை இயேசு உங்க வாழ்க்கையில இந்த ஆண்டு இந்நாட்களில் செய்வார். இந்த ஆண்டு முழுவதும் செய்வார். ஆமென். மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமிப்பீர்கள். இயேசுவின் நாமத்தினாலே பிரமிப்பு, வியக்கத்தக்க அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். இது எப்படி ஆயிற்று விவரிக்க முடியாத அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். பெரிய பெரிய நன்மைகளை அவர் செய்ய போகிறார். நீங்க சொல்ற ஒரே வார்த்தை என்னன்னா, இது கர்த்தரால் ஆயிற்று, நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. ஆமென். எனவே கர்த்தர் நீங்கள் ஆச்சரியப்பட்டு பிரமிக்கும் அற்புதத்தை இன்று உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். இனி வரும் நாட்களில் உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். இந்த ஆண்டு முழுவதும் உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். ஆச்சரியப்பட்டு பிரமிப்பீர்கள். ஆச்சரியமான அதிசயங்களை அனுபவிப்பீர்கள். கர்த்தர் ஆச்சரியமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.